வணக்க மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். நேற்று வந்த தேமுதிகவுக்கு அறிவாலயத்தில் வார்த்தை விட்ட மதிமுகவா? கட் அண்ட் ரைட்டாக பேசிய திமுக தலைவர். வாங்க வீடியோவை முழுவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ஒற்றிதான் அனைத்து கட்சிகளுமே அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. அந்த வகையில் தான் ஆளும் கட்சியான திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்து வந்த நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். அது மட்டுமின்றி ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அவரது கூட்டணி தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. அண்மையில் கூட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கூட திமுகவுடன் தனது கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணி தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதாம். இந்த நிலையில்தான் அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கிடன திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். அது மட்டுமின்றி ஒரு அமைதியான நதியினிலே சென்று கொண்டிருந்த ஓடம் போல எந்தவித சிக்கலுமின்றி பயணித்த திமுக கூட்டணியில் அதிருப்திகள் குமுறல்கள் என தொடங்கிவிட்டதா. அதாவது திடீரென கூட்டணியில் சேர்ந்த தேமுதிகவுக்கு கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கண்டிப்பாக ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாம். இதனால் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த விசிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் பெரும் கோபத்தில் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த முறை ராஜ்யசபா சீட் கேட்டு பெற்ற மதிமுக இந்த முறை 6 தொகுதிகளுக்கு கூடுதலாக ஒரு தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என்றும் திமுகவை நெருக்கி வருவதாக சொல்லப்படுகிறதா. அதாவது சட்டசபை நெருங்கும் நேரத்தில் இன்னும் சில வாரங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் உள்ள இந்த முக்கிய கட்சிகளெல்லாம் தங்களது தேர்தல் பணிகளை தீவிரமாக்கி வருகிறதா. இந்த முறை கண்டிப்பாக தமிழகத்திலே 4 முனை மோட்டி நிலவக்கூடிய சூழல் தான் தமிழக அரசில் உருவாகி கொண்டிருக்கிறது. இதனால் தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு, தேர்தல் அறிக்கை என தயார் செய்தல் போன்ற பணிகள் எல்லாம் மிகவும் வேகமாக நடைபெற்று வருகிறதா. அதாவது ஏற்கனவே திமுக கனிமொழி தலைமையில் 10 பேர் கொண்ட இந்த குழுவை அமைத்தல் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பு தொடங்கி இருக்கிறதா. வழக்கம் போல இந்த தேர்தலும் ஒரு மிகப்பெரிய கூட்டணி பலத்துடன் திமுகவானது 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா. அதாவது திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தங்கள் கூட்டணியில் இருக்கிறதா. மேலும் தனியரசு கருணாஸ், தாம்லிமுன் அன்சாரி உள்ளிட்ட அமைப்புகளின் தலைவரும் கூட இதில் இருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக இதுவரை திமுக கூட்டணியில் சேராத பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக கூட இந்த முறை திமுகவுடன் முதன்முறையாக தனது கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதா. இந்த நிலையில்தான் பிரேமலதா வரவால் திமுக கூட்டணியில் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதா. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 174 தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் மற்றும் பிற கூட்டணி கட்சிகளுக்கு 35 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அந்த தேர்தலில் திமுக 133 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்ததா. அதே போன்றுதான் கணக்கை 2026 தேர்தலிலும் தொடர விரும்புவது திமுக அரசு. ஆனால் இந்த முறை தேமுதிக மட்டுமல்லாமல் கமலஹாசன் தலைமையான மக்கள் நீதி மையம் போன்ற புதிய கட்சிகள் எல்லாம் தங்கள் கூட்டணியில் இடம்பெற்றது என்பது சூழல் உருவாகி இருக்கிறதா. இதனால் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் எவ்வளவு தொகுதிகள் என்பதை கண்டிப்பாக கூடிய விரைவில் வெளியிடப்படும் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.